எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரால வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லை நீங்கள் வந்து பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற அடிக்ட்னஸ் இருக்கோ தயவு செஞ்சு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ யாரோ ஒரு நண்பருக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். गाइस இந்த வீடியோ யாரை பத்தி லைக் பட்டன் ஹிட் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க மறந்துடாதீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா வந்து யாருமே ஸ்மார்ட் போன் இல்லாம இப்ப வந்து இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சோசியல் மீடியா படுக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, பாத்ரூம் போகும்போது வரைக்கும் எல்லாரும் ஸ்மார்ட் போன் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு ஏழையிலேருந்து பணக்கார கையில வரைக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு. 4000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வரைக்கும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஆனா இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நான் பல தரப்பான வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன மாதிரிலாம் தீமைகள் இருக்கு, ரேடியேஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாரை பார்க்க மேல ஒரு ஐகான் லிங்க் இருக்கும். கண்டிப்பா அந்த அபாயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபாயம் வந்து புது அபாயம். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து உங்க ஸ்மார்ட் போனை வந்து பாத்ரூமுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வந்து பெரிய பெரிய டிசீஸ்ல வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இது வந்து ஆதாரபூர்வமா வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க வெளியிலேயே எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கை காலை கழுவுங்க, கையை கழுவுங்க, நல்லா காலை கழுவுங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா வெளியில போயிட்டு வரும்போது நம்ம வந்து பல தரப்பான ஏரியால போயிட்டு வரோம். நம்ம நண்பர்களோட தோல் மேல கை போட்டு பேசுறோம். அவங்கள்ட்ட நம்ம வந்து ஏதாச்சும் பொருட்கள் கை மாற்றும் போது வந்து அதுல உள்ள கிருமிகள், அதுல உள்ள ஃபங்கஸ் வந்து நம்மளோட கையில வந்து படுது. ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து நம்ம உபயோகப்படுற ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஃபெதர் டச் ஸ்மார்ட் போன். இந்த தோல் வச்சாதான் இது வந்து வேலை செய்யும். இந்த தோலை தவிர்த்து அது வந்து வேற இதுல வேலை செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெதர் டச் ஸ்மார்ட் போன் என்ன பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கையில உள்ள என்னென்ன மாதிரி கிருமிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே இதுல வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்ட ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும், நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒன்னாவது நம்ம நினைப்போம். ஆனா இதுல இருந்து வர கிருமிகள் வந்து நம்மளோட உடல்நிலை, நம்ம வாயில கை வைக்கும்போது, பேசும்போது, சுவாசிக்கும் போது இதுல இருந்து வர தீமைகள் வந்து அதிகமான தீமைகள். இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இப்ப காலங்காலமா வந்து பேப்பரை தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல போன காலத்துக்கு மேல இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு கேம் கூட விளையாடுற காலங்கள் வந்துருச்சு. அந்த விதத்துல நீங்க பாத்ரூம்ல வந்து ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ரியாக்ஷனான பாக்டீரியாஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ஷனான பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் பாக்டீரியா வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதால பாத்தீங்கன்னா வந்து நீங்க போன் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது, சுவாசிக்கும் போது, வாயில கை வைக்கும் போது, இல்ல மூக்குல கை வைக்கும் போது இதால வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும். இதுக்கு இன்னொரு முன் உதாரணம் சொல்ல போனா வந்து டாக்டரே சொல்லுவாங்க மினரல் வாட்டரை வந்து ஹீட் பண்ணாதீங்க. ஏன் மினரல் வாட்டர் ஹீட் பண்ணாதீங்கன்னா மினரல் வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதுல சேர்ந்திருக்க மினரல் பாத்தீங்கன்னா வந்து சூடாகும் போது தான் சில பாக்டீரியா உருவாகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ரேடியேஷன், அதுக்கேற்ற மாதிரி டாய்லெட்ல உள்ள பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் வந்து அதிகப்படியான பாக்டீரியாஸ் வந்து உங்க போன்ல வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நிறைய நோய்வாழ்பட்டு ஹாஸ்பிட்டல் போறது மாதிரி ஆயிடும். அதனால என்னோட கணிப்பிரகாரம் போனை யூஸ் பண்ணும் போது ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அளவுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு வந்து அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானே அளவுக்கு மீறி தான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணுங்க. நைட் படுக்கும் போது கை காலை கழுவிட்டு படுங்க. அதுக்கேற்ற போனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு சோப் வாட்டர் இல்லைன்னா வந்து நல்ல ஒரு துணியால நல்ல வெட் காட்டனால வந்து தொடைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு யாராவது தொட்டதை வந்து நீங்க தொட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தான் அதிகப்படியாக எஃபெக்ட்ஸா வரும். அதனால மேக் ஷூர் தட் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க. ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களோட போனையும் சரி உங்களோட உடலையும் வந்து நீங்க நல்ல விதத்துல பாத்துக்க முடியும். முக்கியமான விஷயம், அதிகப்படியா பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் வந்து போன்ல இருந்து உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு மேல மூலமே வந்துடும். அதுவும் ஒரு மெயின் ரீசன் இருக்கு. அதனால மேக் ஷூர் தட் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் கண்ணாமன்னு ஷேர் பண்ற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு இதுவரை ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. ஹோப் அவங்களுக்கு உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ யாராவது லைக் பண்ணாம இருக்கீங்க உடனே லைக் பண்ண மறந்துறேன். மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணி இன்னும் நம்ம சேனல்ல இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் எதிர்பார்க்குறீங்க. அது மாதிரி டெக் ரிலேட்டட் பல தரப்பான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்க வந்து கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பிரஸ் பண்ண மாதிரி நீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ, கூகுள்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சைனிங் ஆஃப் முஹம்மத். பாய்.